உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்ய போகிறோம். சொல்லலாம், நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டேன், அவர் மெய்யான இரட்சகர் என்பதை அறிந்து கொண்டேன். நான் ரட்சிக்கப்படாமல் பரலோகம் போக முடியாது என்பதை புரிந்து கொண்டேன். நரக அக்கினிக்கு, நித்திய நரகத்திற்கு நான் தப்பித்துக்கொள்ள விரும்பினேன். எனவே இயேசு கிறிஸ்துவை என்னுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டேன். இப்போது பைபிள் சொல்லுகிற பாதையில் நடக்க ஆரம்பித்திருக்கிறேன். அதில் நடந்து கொண்டு இருக்கிறேன். காலம் செல்ல செல்ல பைபிள் சொல்லுகிறதெல்லாம் சத்தியம் என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நன்றாக அறிவேன். பாவி நித்திய நரகத்திற்கு போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டால் மட்டும்தான் மோட்சத்திற்கு போக முடியும் என்றும், மரணத்திற்கு பிறகு மனிதன் மனம் திரும்பவே முடியாது என்றும், அப்போது செய்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கவே மாட்டார் என்றும் பைபிள் சொல்லுகிறது. இதை நான் விசுவாசிக்கிறேன். எந்த ஒரு மனிதனும் தான் செய்த பாவங்களுக்காக நரகம் போவது இல்லை. ஏனென்றால் எல்லா மனிதருடைய எல்லா பாவங்களையும் இயேசு கல்வாரி சிலுவையிலே சுமந்து முடித்து விட்டார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து தருகிற பாவ மன்னிப்பையும் விடுதலையையும் நீதியையும் வேண்டாம் என்று வெறுத்துவிட்டு கர்த்தரை உதாசீனப்படுத்தி அவரை தள்ளிவிட்டபடியால் தான் மனிதன் நரகத்திற்கு போகிறான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். என் பாவத்தினால் நான் நரகம் போக மாட்டேன். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடியால் நரகத்திற்கு போவேன் என்று பைபிள் சொல்லுகிறது. நான் மனம் திரும்பினேன். கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டேன். அவர் என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டார். நான் இப்போது தேவனுடைய சொந்த பிள்ளையாக இருக்கிறேன். என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தண்டனைகளை அனுபவித்து விட்டபடியால் எனக்கு இந்த பூமியிலும் தண்டனை இல்லை, மரணத்திற்கு பிறகு நரகத்திலும் தண்டனை இல்லை. நான் தண்டனைகளிலிருந்து தப்பித்து கொண்டேன். இயேசு கிறிஸ்து என்னை தப்பித்து கொள்ள உதவி செய்திருக்கிறார். நான் மரிக்கும்போது பரலோகம் செல்வேன்.
பரிசுத்தவான்களின் கூட்டத்தில் இருப்பேன். தேவ தூதர்களோடு கூட கர்த்தரை ஆராதிப்பேன். இந்த பாட்டி இப்படி சொல்லுச்சு, இந்த அண்ணா இப்படி சொன்னார், இந்த தம்பி இப்படி சொன்னார், அந்த அங்கிள் சொன்னார், அந்த தாத்தா சொன்னார். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூர போட்டுட்டு ஏசு ராஜா என்ன சொல்லியிருக்காரு அதை பாருங்க, பைபிள் என்ன சொல்லுது அதை பாருங்க. எல்லா மனிதர்களும் குறைவுள்ளவர்கள், கர்த்தர் மட்டும்தான் நிறைவானவர். ஹல்லேலூயா. ஒன்லி see ஜீசஸ். எங்க சொல்லுங்க, நான் இயேசுவை மட்டும் பார்ப்பேன், வேத வசனங்களை மட்டும் பார்ப்பேன், மனிதர்களை அல்ல, மனிதர்கள் பேசுவதை அல்ல. கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்திலே பேசி இருக்கிறதை நான் பார்ப்பேன், நான் கேட்பேன், நான் அதை விசுவாசிப்பேன். பிசாசுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். என்னுடைய மனதும் என்னுடைய மாம்சமும் இந்த உலகமும் விரும்புவது போல நான் வாழ மாட்டேன். வேதத்தை படித்து வேத வசனங்களை தியானித்து கர்த்தருடைய வழிகாட்டுதல் படி நான் நடப்பேன். பாவம் என்னை மேற்கொள்ள நான் அனுமதிக்க மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பேன், பிசாசின் மக்களுக்கு எதிர்த்து நிற்பேன். அவன் என்னை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்பேன். பிசாசுக்கு எதிர்த்து நிற்பேன், அவன் என்னை விட்டு ஓடி போவான். சாத்தான் தோற்கடிக்கப்பட்டவன். பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அவருடைய இரத்தம், அவருடைய தழும்புகள், அவரது நாமம், அவரது வாக்குத்தத்தங்கள், பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம், என்னுடைய விசுவாசம், தேவ தூதர்களின் உதவிகள் ஆகிய யாவும் இந்த பூமியிலே நான் வெற்றியோடு வாழ்வதற்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஆதாரங்கள். எனக்கு இவை யாவும் உதவி செய்து பூமியிலே பெரிய வெற்றியை கொடுக்கும், முடிவிலே பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். இதை நான் நன்றாக அறிவேன். கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல சபையை கொடுத்திருக்கிறார். இங்கே வசனம் கிடைக்கிறது. நான் சபைக்கு வருகிற ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னோடு பேசுகிறார். வசனங்கள் என்னை வழி நடத்துகிறது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போகும். நான் செய்வது எல்லாம் வாய்க்கும். என் ஜீவனுள்ள எல்லா நாளும் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்ந்து வரும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். நான் கடன் வாங்க மாட்டேன். எல்லாரும் நல்லா கவனிங்க, தீர்மானம் பண்ணி சொல்லுங்க. நான் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லுங்க. முதல்ல தீர்மானம் பண்ணுங்க. வட்டி கட்டுற வேலைக்கு போக மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன், ஓசி வாங்க மாட்டேன், திருட்டு வேலை பண்ண மாட்டேன். நான் ஃபுல்லாக கர்த்தரை சார்ந்து வாழ்வேன். அவர் எனக்கு சம்பாத்தியத்தை கொடுப்பார். எனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். சொல்லுங்க, நான் கடன் வாங்க மாட்டேன். மனிதர்களுடைய கைகளை எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டேன். வட்டி கட்டுகிற வேலைக்கு நான் போக மாட்டேன். சிக்கனமாக வாழ்வேன். கர்த்தர் எனக்கென்று கொடுத்திருக்கிற வருமானத்திலே என் குடும்பத்தை சிக்கனமாக நான் நடத்துவேன். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். நான் சிக்கனமாக வாழ்வேன். தெய்வீக சுகத்தை நான் விசுவாசிக்கிறேன்.
வாதை என் கூடாரத்தை அணுகாது. அவர் எனக்கு புது பலனை கொடுப்பார். நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்ப வால வயது போல் ஆகும். இயேசுவுடைய தழும்புகளால் நான் சுகமானேன். நான் பலவீனன் அல்ல, நான் பலவான் என்று வசனம் சொல்லுகிறது. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே நான் பலவான், நான் பலவான், நான் பலவீனன் அல்ல. அவருடைய தழும்புகளால் நான் ஒவ்வொரு நாளும் குணமாகிறேன். அவர் தம்முடைய ஜீவனையே எனக்காக கொடுத்திருக்கிறார். வேறு எதை எனக்கு கொடுக்க மாட்டார். என்னுடைய நியாயமான எல்லா ஜெபத்திற்கும் அவர் பதில் கொடுப்பார். நல்ல பிரகாசமான எதிர்காலம் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா.